ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் ஷாஹி துக்குடா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1/2 லிட்டர் போல் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பாலை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சைடில் இருக்கிற ஆடை எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி 3ஐயும் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். பால் நல்லா சுண்டிருச்சு. நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கிறேன். சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக 2 ஏலக்காவை நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். கம்பி பதம் வரணுன்னுலாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை பிடிச்ச ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு பேன் காஞ்சதும் 2 ஸ்பூன் ஆயில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டும். கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 சைடும் ஈக்குவலாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் ஃபில்ட்ரு பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண ப்ரெட்டை சுகர் சிரப்பில் போட்டு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு வெளியே எடுத்துருங்க. நல்லா ஊறணும்னு அவசியம் இல்லை. பிளேட்டில் செஞ்சு வச்ச ரப்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் டிப் பண்ண ப்ரெட்டை இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மேலே ரப்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கார்னிஷிங்க்கு கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஷாஹி துக்குடாவை பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணலாம். எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Bye.